அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்ட்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ESR அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இதை ஃபுல் ஃபார்மா எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ESR பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இன்ஃபெக்ஷன், இன்ஃபிளமேஷன், டியூபர்குலோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், அனீமியா இப்படிப்பட்ட பல விதமான நோய்களை கண்டுபிடிப்பதற்கு பொதுவாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டாகவே இது லெபார்ட்டரியில காணப்படுது. இது பொதுவாகவே ஒரு இன்ஃபெக்ஷன் மார்க்கர் அப்படின்னு கூட இந்த டெஸ்ட்டை நம்ம சொல்லிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இத ஒரு வெர்டிக்கல் டியூப்ல இந்த பிளட்டை நம்ம அப்ளை பண்ணி அதை 1 hour அப்படியே பெர்பெண்டிகுலர் பொசிஷன்ல நம்ம விட்டுட்டோம்னா இந்த ஆர்பிசி, இந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் அப்படியே செடிமெண்ட் ஆகும். இது ரோலெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த காயின்ஸ் 1 by 1 அடுக்கி வைத்தா போலவே இந்த ஆர்பிசி ரோலெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ரோலெக்ஸ் ஃபார்மேஷன் நடந்து எவ்வளவு தூரம் செட்டில் ஆகுதோ இதைத்தான் நம்ம ESR செடிமெண்ட், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்றோம். இது மிக மிக முக்கியமாக இப்படிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த அனீமியா எங்கும் போது எல்லா டைப்பான இரத்த சுவைகளை நமக்கு இந்த ESR தெளிவுபடுத்தும். ஆனாலும் ஒரே ஒரு வகையான அனீமியாவை ESRல கண்டுபிடிக்க முடியாது. பாத்தீங்கன்னா சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற ஒரு அனீமியாவை ESRல ரொம்ப செட்டில் ஆகாது. ஏன்னா சிக்கிள் செல் எங்கும் போது இந்த ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் மாறுகிறதுனால இங்க ரோலெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த அனீமியாவை மட்டும் ESR மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ESR இதுல கம்மியாகவே காணப்படுகிறதா நமக்கு தென்படும். இந்த ESR எப்படி பண்ணணும், எப்படி இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும், இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொதுவா இந்த ESR மூலமா நம்ம பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுல பிசிக்கல் வேரியேஷன், பேத்தாலஜிக்கல் வேரியேஷன் அப்படின்னு எல்லா டெஸ்ட்டுக்குமே 2 வகைகளா நம்ம இந்த கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸை பிரிப்போம். இதுல பாத்தீங்கன்னா பிசிக்கல் வேரியேஷன் என்கிறது இது காமனா சில பேருக்கு காமனா நடக்கக்கூடிய விஷயம். இதை டிசீஸ் என்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. அதே போலவே இந்த ESRலயும் ஏஜ்னால கூட சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப எலிவேட்டட் ஆகலாம். திரும்ப ஜெண்டர்னால, அதாவது பெண்களுக்கு அதிகமா கொஞ்சம் கூட எலிவேட்டட் ஆகலாம். திரும்ப பார்த்தோம்னா இதுல சில மின்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல, பிரெக்னன்சி டைம்ல, இந்த டைம்ல எல்லாம் ESR கொஞ்சம் அதிகமா செட்டில் ஆகும். இதையெல்லாம் நம்ம டிசீஸ் என்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள கொண்டு வந்துட முடியாது. எப்படி இந்த ESR பண்ணணும், எப்படி டயக்னோஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். Firstly, aim to determine the erythrocyte sedimentation rate of a given sample of blood. எந்த பிளட்டை கொடுத்து நம்ம அதில் ஆர்பிசியோட செட்டில்மெண்ட்டை பார்க்குறோமோ அதுதான் இந்த டெஸ்ட்டோட ஏமாக காணப்படுது. அடுத்ததாக மெத்தட்ஸ். இதில் வெஸ்டார்கன் மெத்தட் அண்ட் வின்ட்ரோப் மெத்தடுங்கிற மெத்தடில் மேனுவல் மெத்தடில் நம்ம ESR பண்ணலாம். மேனுவல் தவிர்த்து அனலைசர்லேயும் ESR பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெஸ்டார்கன் மெத்தடோட பிரின்சிபிள், பிளட் இஸ் மிக்ஸ்டு வித் ஏ suitable anticoagulant and is allowed to stand in a vertical tube. The red cells settle down to the bottom as result Rolex formation. The rate at which red cells is known as erythrocyte sedimentation. அதாவது இந்த பிளட்டை நம்ம suitable anticoagulant கூட ஆட் பண்ணி இதை ஒரு வெர்டிக்கல் டியூபில் ஸ்ட்ரைட்டாக அலோவ் பண்ணணும் 1 hour பக்கத்தில். இந்த 1 hour ஆகும்போது இந்த ரெட் செல்ஸ் எல்லாம் ரோலெக்ஸ் ஃபார்மேஷன்னால செட்டில் ஆகும். இந்த ரோலெக்ஸ் ஃபார்மேஷன் மூலமாக செட்டில் ஆகிற இந்த ரேட்டை தான் செடிமெண்டேஷன், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இதோட முக்கியமான பிரின்சிபிளாக காணப்படுது. அடுத்ததாக வெஸ்டார்கன் மெத்தடுக்கான ரிக்யர்மெண்ட்ஸ். இதில் சோடியம் சிட்ரேட் டியூப், இது ரெடிமேடாகவே கிடைக்கும். பிளாக் கலர் கேப்பில் சோடியம் சிட்ரேட் இங்கே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் 3.8% கான்சன்ட்ரேஷனுடைய 0.4 ml சோடியம் சிட்ரேட் எடுத்துக்கணும். அடுத்ததாக பிளட்டு, திரும்ப வெஸ்டார்கன் பிப்பட் ஸ்டாண்டு, டைமர் 1/2 hour அண்ட் 1 hour ரீடிங்ஸை அலாட் பண்ணுறதுக்காக தான் டைமர் இல்லைன்னா வேணால் அது நம்முடைய ஆப்ஷனல். அடுத்ததாக பிளட்டை சக் பண்ணி எடுக்கிறதுக்கான சக்கர்.
நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர். இது வந்து டிஸ்போசபிள் இஎஸ்ஆர் பிப்பட்டில் பண்ணுறதா இருந்தால் டிஸ்போசபிள் இஎஸ்ஆர் பிப்பட்டை எடுத்து பிளட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக 0 வரைக்கும் ஃபில் ஆகும். ஃபில் ஆனதுக்கப்புறமா இந்த இஎஸ்ஆர் ஸ்டாண்டில் வந்து பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 ஹவருக்கும் திரும்ப வந்து 1 ஹவருக்குமான ரீடிங்கை வந்து நம்ம எடுக்கணும். மேனுவல் மெத்தடில் கிளாஸ் வெஸ்டார்கன் பிப்பட்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரொசீஜரின் படி இந்த இஎஸ்ஆர் டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். வெஸ்டர்கன் கிளாஸ் பிப்பட்டில் இந்த ப்ரொசீஜரை பண்ணுறதா இருந்தால் இந்த கிளாஸ் பிப்பட்டோட எண்டில் ஒரு சக்கரை வந்து இன்சர்ட் பண்ணணும். சக்கரை வந்து ரெடிமேடாக வாங்க கிடைக்கும். இல்லைன்னா டிஸ்போசபிள் ட்ராப்பரை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பிளட்டு வந்து விண்ட்ரோப் டியூப்பில் வந்து அப்படியே ஃபில் ஆகும். இதை வந்து நம்ம சாய்வாக பிடிச்சோன்னா ஃபில்லான பிளட்டு வந்து ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ரப்பர் கார்க்கில் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சக்கரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் இந்த ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறமா வந்து லீவ் பண்ணணும். அதுக்கப்புறமா 1/2 ஹவர் 1 ஹவர் ரீடிங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். விண்ட்ரோப் மெத்தடில் இஎஸ்ஆர் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 0 மார்க் வரைக்கும் விண்ட்ரோப் டியூப்பில் பிளட்டை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா 1 ஹவர் வரைக்கும் லீவ் பண்ணணும். 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா இந்த ரீடிங்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு சைடு பர்சன்டேஜ் வேல்யூவும் இன்னொரு சைடு மில்லிமீட்டர் வேல்யூவும் இருக்குது. நம்ம இஎஸ்ஆருக்காக மில்லிமீட்டர் வேல்யூவை நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஃபைனலாக ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் வந்து இஎஸ்ஆர் எவ்வளவு தூரத்துக்கு ரெட் பிளட் செல் செட்டில் ஆகிருக்கிறது என்கிறத நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். 1/2 ஹவருக்கு ஒரு ரீடிங், 1 ஹவருக்கு ஒரு ரீடிங் எடுத்து ரிப்போர்ட் பண்ணணும். நார்மல் வேல்யூ மேலுக்கு வந்து 1/2 ஹவருக்கு 4ம் 1 ஹவருக்கு 10ம், ஃபீமேலுக்கு 1/2 ஹவருக்கு 7, 1 ஹவருக்கு 15. இதுதான் வந்து இஎஸ்ஆருக்கான நார்மல் வேல்யூவாக காணப்படுது. இஎஸ்ஆர் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா என்னென்ன பேத்தாலஜிக்கல் வேரியேஷனாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா டியூபர் குளோசிஸ் காச நோய்க்கு, எல்லா டைப் ஆஃப் அனீமியா இரத்த சோகைக்கு, மெலிக்னன்ட் டியூமர்ஸ் பரவக்கூடிய கட்டிகளுக்கு, திரும்ப வந்து ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதத்துக்கு, லிவர் டிசீஸ் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு இஎஸ்ஆர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இஎஸ்ஆர் டிக்ரீஸ்ட் இன் த ஃபாலோயிங் டிசீஸ். இஎஸ்ஆர் வந்து அதிகமாக எலிவேட்டட் ஆகாமல் மிகவும் குறைந்த வேல்யூவில் இருந்துச்சுன்னா அலர்ஜி கண்டிஷன், என்ன அலர்ஜியாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப எலிவேட்டட் ஆகாது. சிக்கிள் செல் அனீமியா, பெப்டோன் ஷாக்கு, பாலிசைத்தீமியா இப்படிப்பட்ட காரணங்களுக்கு பார்த்திங்கன்னா இஎஸ்ஆர் வந்து ரொம்ப செட்டில் ஆகாமல் மிக குறைந்த, அதாவது 5 பிலோ 5க்கு கீழவே இது வந்து காணப்படுகிறதாய் காணப்படும். இவ்வளவுதாங்க எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன மெத்தட்ல பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட இன்னொரு லெபார்டரி டெஸ்டுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.